மேடையிலே அமர்ந்திருக்கும் அத்துணை பெரியவர்களையும் வணங்கி, பத்திரிகை நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாத்தையும் வணங்கி, இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களை வணங்கி, இந்த படத்துல சாதாரண கதாபாத்திரம் பண்ணல, ரொம்ப முக்கியத்துவமான ஒரு காட்சியில நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவா இந்த படத்தை பார்க்கும் பொழுது தீபாக்காவா யாரும் பார்க்க மாட்டீங்க, உங்க வீட்டுல உங்க தங்கச்சி, உங்க அக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்துல உறவுகள் இன்னைக்கு எல்லாத்துக்குமே பாசம் இருக்கு. இப்போ ஒரு படத்தை காமிச்சாங்க, பெரிய பெரிய மாசு ஹீரோக்கள் வந்தா மட்டும்தான் விசில் சத்தமும் கை ஒலி சத்தமும் வரும். ஆனா 3 சின்ன பசங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் தோல்ல தூக்கி சுமக்கும் பொழுது நம்ம அறியாம உணர்வுல ஒருத்தருக்கு ஒருத்தர் கை தட்டணும் பாத்தீங்களா? அப்ப உள்ள பாசம் மறைஞ்சிருக்கு, அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் தயங்குறோம் எல்லாருமே. இத ரொம்ப அருமையா ஒரு தங்கச்சியா அண்ணங்கிட்ட பாசத்தை ஏங்குற ஒரு சகோதரியா ரொம்ப எனக்கு ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் கொடுத்த தயாரிப்பாளர் டைரக்டர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. ஒருத்தர் ஒரு காட்சியை சொல்லும் பொழுது அவர் எவ்வளவு ரசிச்சாரோ அதுதான் நம்மளுக்கு பிம்பமா கொடுக்க முடியும். அவருடைய வசனங்கள் உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு சினிமாவில் இப்படி நம்மளுடைய மனசை தொடுற மாதிரி வரிகள் எழுதுறதுக்கு ரொம்ப கம்மியான இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கிராமத்திலே வளர்ந்ததுனால அந்த கிராமத்தோட உணர்வை அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு நிறைய இடத்துல என்ன மீறி நானே சும்மா எமோஷன் கேரக்டர் தான், அதனாலதான் அப்படியே கொடுக்குறாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி அழுகுற கேரக்டரே தொடர்ந்து கொடுக்காதீங்க. எல்லாரும் உத்தர குத்திடுவாங்க, தீபாக்கால வெறும் அழுகுறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் தாண்டி நான் நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னமோ தெரியல, உடனே ஒரு எமோஷனல் கேரக்டரா கூப்பிடு தீபாக்காம அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன் தெரியல, ஒருவேளை நல்ல முந்தாடிய தூக்கி வைப்பாருன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. ஆனா இதுல ஒவ்வொரு கதாபாத்திரங்களோடு நடிக்கும் பொழுது ரொம்ப தம்பி எனக்கு மருமகனோட நடிக்கும் போதும் சரி, எங்க அண்ணன் கூட நடிக்கும் போதும் சரி, எனக்கு இப்ப ஒரு அண்ணன் இல்லைன்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. உண்மையில அந்த மாறி மாறி ஒரு சீன் நடிச்சோம் நாங்க, அது என்னால மறக்கவே முடியாது. அந்த ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் ஆங்கிலத்துல தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னாங்க. அக்கா நன்றின்னு தமிழ்ல சொல்றேன். ஏன்னா தமிழ்ல ரொம்ப அழகான ஒண்ணு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த இம்மண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த இம்மண்ணா உயர்வு சிறப்புண்மை, இழிவு சிறப்புண்மை. அதாவது எங்கள் வீட்டில் ஜனாதிபதியும் சாப்பிட்டார் அப்படின்னா அது உயர்வு சிறப்புண்மை. எங்கள் வீட்டு நான் செஞ்ச சாப்பாடை என் பையன் சொல்றேன், எங்க அம்மா செஞ்ச சாப்பாட்டை நாயும் திங்காது அப்படின்னா அது இழிவு சிறப்புண்மை. இப்போ நம்ம ஒண்ணு சொன்னா அது இன்னொன்னு கொண்டு வரும். எப்படின்னா, பொருந்தும் நல் மனை கூறிய பூவையை பிரிந்தனலோ நீயும் அப்படின்னு ராமர் சுக்ரீவனை பார்த்து கேட்டதா கம்பர் எழுதியிருக்கிறாரு. இந்த நீயும் அப்படின்னா, அப்ப நான் என்னுடைய மனைவியை பிரிந்திருப்பது போல நீயும் பிரிந்திருக்கிறாயா சுக்ரீவா என்பது அதுல அர்த்தம், அதுக்குள்ள அடங்குது. அப்ப ஒண்ணு சொன்னா அது ஒன்னொன்னு கூட்டிட்டு வரும். புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நான் என் பையன்கிட்ட கேட்கறேன், டேய் நீ பாஸ் ஆயிட்டியாடா அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், ஏமா பக்கத்து வீட்டுல ரமேஷும் ஃபெயிலு அப்படின்னு சொன்னானா நானும் அது ஃபெயிலுன்னு அடக்கம். அப்ப தமிழ்ல எவ்வளவு அழகு இருக்கு, அந்த தமிழை ரசிங்க. தமிழ்ல இந்த இம்மனான்ற ஒரு வார்த்தை இத்தனை விஷயங்களை சொல்லுனா ஒன்னொன்னே எடுத்து பாருங்க, எத்தனை விஷயங்கள். ஒரு நாலடியார்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன், காக்கா கறி சமைத்து கருவாடு மென்று தின்பர் செய்வர். இதுக்கு யாரையாவது புரியுதா? காக்காவை கறி வச்சு கருவாடோட தின்னுட்டாங்கன்னா செய்வர், இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது அர்த்தம் இல்ல. காக்கா அப்படின்னா கால் பாகம் காய்கறிய வேக வச்சு அந்த உயிர் சத்து செத்து போகாம அந்த காலத்துல சாப்பிட்டு வந்தாங்க, ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்கன்னு தான் அதுல அடக்கும். இது போலதான் நிறைய மறக்கப்படுது, மறைக்கப்படுது, அது ஏனே தெரியல. உள்ள போய் பாத்தீங்கன்னா தமிழ் அவ்வளவு அழகா இருக்கும், நம்மளுடைய சொந்தங்கள் அவ்வளவு அழகா இருக்கும். தென் மாவட்டத்துல இப்பவும் சொல்றேங்க்கா, நான் இந்த இதை மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். தென் மாவட்டங்கள்ல கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது, நிறைய பேர் நீங்க தென் மாவட்டத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்றீங்க. அப்படி கிடையாது, நான் பார்த்த விஷயத்தான் நான் சொல்ல முடியும். நான் ரொம்ப சின்ன குறுகிய வட்டத்துல இருக்கிறவர். பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சிட்டுனா மறுபடியும் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனா எங்க அன்னிக்காரி சாப்பிடுன்னு சொன்னாதான் தட்டுல சாப்பாடே எடுத்து போட்டு சாப்பிட முடியும்.
இன்னைக்கு அப்படி நிலைகள் இருக்காது. ஏனே தெரியல. எல்லாம் வந்த உடனே இன்னைக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறாங்க. சொல்லி கொடுக்கும் போதே, இப்ப என் வயசுல இருக்கிறவங்க இப்ப கல்யாணம் முடிக்கிற பொண்ணு இருந்தா சொல்லும் போதே கல்யாணம் முடிச்சோன்னு தனி கொடுத்துன்னு போயிடணும்ன்றா. அது ஏனே தெரியல. தனியா நின்னா பனைமரம் வந்து பலனே கொடுக்காது. இப்போ பனைமரத்தை பலனை பத்தி நம்ம எவ்வளவோ பேசுறோம். அது மேல இருந்து கீழே வர எல்லாமே பலன் கொடுக்கணும். அப்ப உறவுகளோட இருந்தாதான் அந்த பனைமரம் கூட பயன்படும். அப்ப நம்ம வந்து பயன்படணும்னு நினைக்கிறோமா, பயன்படாத வெறும் மரமாக செத்து போகணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு யோசித்தா இன்னைக்கு போய் இந்த உறவுகளோட சேர்ந்து எல்லாரும் பேசுங்க, பழகுங்க, சிரியுங்க. தாத்தாட்ட பேசுங்க, அங்க ஏதாவது கிடைக்கும். பாட்டிக்கிட்ட பேசுங்க, அங்க ஏதாவது கிடைக்கும். ஏதாவது அந்த அன்பை நீங்க அனுபவிச்சிட்டீன்னு வச்சுக்கீங்களேன், அந்த அன்பை தாண்டி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். நீங்க வயசு முதிர்ந்துட்டுன்னா நோய்கள் வர்றதுக்கு காரணமே அன்பு இல்லாத ஒரே ஏக்கம் தாங்க. அதை நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. அது தங்கச்சி மூலமா கிடைக்கலாம், காதலி மூலமா கிடைக்கலாம், பொண்டாட்டி மூலம் கிடைக்கலாம். யார் மூலமாவது அந்த அன்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நோய் நொடி இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். தயவு செஞ்சு உறவுகளை பக்கத்துல வச்சுக்காங்க, வெறுக்காதீர்கள். இந்த உறவுகள் நம்மளுக்கு கொடுக்கிற பலன் வந்து ரொம்ப அதிகம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.